துருசு கருஞ்செந்தூரம் என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக குன்மம், அதாவது வயிற்றில் ஏற்படும் வலி மற்றும் வீக்கத்தை குறிக்கும். மேலும் ஜீரண மண்டலத்தில் உண்டாகும் அனைத்து பிரச்சனைகளையும் குறிக்கும் இந்த குன்மம். குன்மமானது 8 வகைப்படும். முதலாவதாக வாத குன்மம், உடலில் வாத தோஷம் அதிகரித்து வயிற்றில் ஏற்படும் வலி. இரண்டாவது பித்த குன்மம், உடலில் பித்த தோஷம் அதிகரித்து வயிற்றில் ஏற்படும் வலி மற்றும் எரிச்சலை குறிக்கும். மூன்றாவதாக கபக்குன்மம், உடலில் கபதோஷம் அதிகரித்து வயிற்றில் ஏற்படும் வீக்கம் மற்றும் மந்தத்தை குறிக்கும். நான்காவதாக சன்னி குன்மம், வாதம் பித்தம் கபதோஷங்கள் அனைத்தும் சேர்ந்து வயிற்றில் வலி வீக்கம் மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும். ஐந்தாவதாக வாத பித்த குன்மம், இது உடலில் வாதம் மற்றும் பித்தம் சேர்ந்து வயிற்றில் வலி மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும். ஆறாவதாக வாத கபக்குன்மம், உடலில் வாதம் மற்றும் கபத்தை அதிகரித்து வயிற்றில் வலி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்துவது. ஏழாவதாக பித்த கபக்குன்மம், உடலில் பித்தம் மற்றும் கபத்தை அதிகரித்து வயிற்றில் வலி மற்றும் எரிச்சலை ஏற்படுத்துவது. எட்டாவதாக திரிதோஷ குன்மம், வாதம் பித்தம் கபம் மூன்றும் சேர்ந்து வயிற்றில் கடுமையான வலி வீக்கம் எரிச்சல் மற்றும் பல தொந்தரவுகளை ஏற்படுத்துவது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், மேற்கத்திய மருத்துவம் சொல்லுகின்ற கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர், அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரிக் பாக்டீரியாவால் உண்டாகும் டியோடினல் அல்சர் மற்றும் பெப்டிக் அல்சர், மேலும் ஈசோஃபேகல் அல்சர், மவுத் அல்சர், கார்னியல் அல்சர், அதாவது கண் இமைகளில் உண்டாகும் கார்னியல் அல்சர், மேலும் ஸ்ட்ரெஸ் அல்சர் போன்ற அனைத்து விதமான அல்சர்களை சரி செய்யும். மேலும் ஐபிஎஸ் என்று சொல்லப்படுற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்ற குடல் எரிச்சல் நோயையும் சரி செய்யும் இந்த துருசு கருஞ்செந்தூரம்.